Hey guys, this is Cartes and we are back with another video. So கொஞ்ச நாள் கேமிங் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம திரும்ப கோடிங் வந்தது காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிய ஹரி இவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் அவர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ ஜார்விஸை கண்டினியூ பண்ணுங்க, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, ஏன் வந்து விட்டுட்டீங்கன்ற மாதிரி அவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அகைன் நம்ம கோடிங்க்கு வந்திருக்கோம். இப்போ பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஜார்விஸோட நிறைய பேசுகிறேன், இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, PyFirmata அப்படின்ற ஒரு பேக்கேஜ், இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டினோவை பைத்தன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு யூசரிக் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிகிண்டர் அப்படின்ற ஒரு GUI யூஸ் பண்ண போகிறோம். இந்த GUI எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஆன் ஆஃபுக்கு தான். இது நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். பட் இந்த இடையில நான் உங்களுக்கு GUIயோட காட்டினேன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம போக போக பண்ண போகிற வீடியோஸ் பற்றி உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட், இது வந்து ஜஸ்ட்டு இன்பில்ட் மாடியூல் தான். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்ல. டிகிண்டர் அப்படியே நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் PyFirmata ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும், சாரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். டெர்மினல் பொங்கல், அப்புறம் பிப் இன்ஸ்டால் PyFirmata அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ என்னோட கேஸில் ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் விஷயம், இந்த டிகிண்டர் நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த டிகிண்டர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் ஆகாது. நம்ம அதுக்காக திரும்ப ஒரு ஃப்ரம் டிகிண்டர் ஸ்பேஸ் இம்போர்ட் டிடிகே அப்படின்ற ஒரு பேக்கேஜையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், யாரும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம வந்து நம்ம போர்டை செலக்ட் பண்ணணும். ஆர்டினோ போர்டு, ஆக்சுவலி போர்டு ஈக்குவல் டு PyFirmata டாட் ஆர்டினோ. இந்த இடத்துல நம்மளோட என்ன காமில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணோம். இன் மை கேஸ் நான் COM3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி உங்களோட காம் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். காம்னு என்னன்னு தெரியலன்னா ஆக்சுவலி நான் அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிகேஷன், அதாவது எந்த ஒரு போர்ட்டில் உங்களோட ஆர்டினோவை கனெக்ட் பண்ணிக்கிங்கன்றது. ஸோ என்னோடய கேஸில் என் பிசியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த COM3ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல என்னோடய போர்டை வச்சுருக்கேன் CPU பக்கத்தில். அது எப்படி COM3 தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்ட் போயிட்டு ஆக்சுவலி டிவைஸ் மேனேஜர் போகணும். ஸோ நான் டிவைஸ் மேனேஜர் போயிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் இருக்கா, போர்ட்ஸில் போயிட்டு ஆர்டினோ யூனோ COM3 அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் என்னோடய போர்ட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் போர்ட்டை பார்க்க முடியும். ஈஸி தான், ஓகேவா? ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஓகே, இதில் நம்ம க்ளோஸ் பண்ணி ஓகே, நம்மளுடைய COM3 நம்ம இடத்துல மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனதர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு GUI அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் இதில் வேணா நேம் கொடுத்துக்கலாம், ஓகேவா? டிகிண்டர் டாட் டிகே அப்படின்னு ஒரு மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க, இதுக்குள்ளே நீங்கள் எதுவும் போடக்கூடாது. உங்களுக்கு டிகிண்டரை பற்றி நிறைய தெரியும் அப்படின்னா உங்கள் விஷயம், பட் தெரியாதும் போது நம்ம டேரெக்டாக ஆர்டினோவோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து தான் கோடிங் பண்ணணும். ஸோ எரர் இல்லாமல் பார்த்து பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா போர்டுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் போர்டு டேமேஜ் ஆகிடுது, ரெண்டாவது கேட்கக்கூடாது. GUI டாட் டைட்டில் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வந்து, ஸோ லெட்ஸே என்னோடய கேஸில் நான் ஜாவிஸ்னு வைக்கிறேன். இது வந்து டைட்டில் தாங்க, அதாவது உங்களோட விண்டோவோட டைட்டில். ஸோ இந்த விண்டோ வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைட்டில் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைட்டில் தான் அது. ஸோ நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கோங்க, உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் நான் GUI டாட் ரிசைசபிள் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட விண்டோ வந்து எந்த சைஸில் இருக்கணுன்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஸே ஒரு 600 கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான், நீங்கள் நல்லாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட LED பின்னை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ LED_pin ஈக்குவல் டு போர்ட் டாட் கெட் பின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துல லைக் இன்னொரு பேக்கெட், அதாவது நம்மளோட பின்னை நம்ம எந்த டிஜிட்டல் பின்னோட கனெக்ட் பண்ணியிருக்கோன்றது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட LED பின்னை நம்ம ஆர்டினோவில் எந்த டிஜிட்டல் பின்னில் கொடுத்துருக்கோன்றது இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆர்டினோவுடைய கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம், லைக் நம்ம ஆர்டினோ ப்ரோக்ராமில் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸே நான் வந்து என்னுடைய பின்னை 7ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து 13th பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் 13th பின் வந்து இன்பில்ட் எல்இடியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வித்தவுட் உங்ககிட்ட உங்களோட எக்ஸ்டர்னல் LED இல்லை என்கிட்ட
எக்ஸ்டர்னல் எல்இடி இல்லை பிரெட் போர்டு வச்சு கனெக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் 13 ட்ரை பண்ணுங்கள். 13ம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன் மை கேஸ் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டணுங்கிறதுக்காக தான் நான் வந்து 7th பின் சூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ லெட்ஸே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா D:7:O அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ D stands for digital pin, 7 stands for the pin number and O stands for the output. ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன். df on இந்த இடத்துல led pin dot right கொடுக்க போகிறோம். ஸோ ரைட் 1 அப்படின்னா 1னா ஹை, 0னா லோ. ஓகேங்களா? ஓகே முடிஞ்சா இப்போ தான் நம்மளுடைய மெயின் கோடு, அதாவது நம்மளுடைய GUI ட்ரா பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்மளுடைய GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதுக்கே இப்போ தான் நம்ம வர போகிறோம். ஸோ நம்ம பட்டன் அமுத்தினா ஆன் ஆகணும், பட்டன் அமுத்தினா ஆஃப் ஆகணுன்ற மாதிரி நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லையா TTK அப்படின்னு ஒன்று, அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். TTKன்னா டிகின்ட்ரு டிகே இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாம் டிகின்ட்ரோடைய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். டிடிகே டாட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸ்கேலு, செக் பட்டனு, லேபிள் ஸ்கேலு, மெனு பட்டனு, நோட் பேடு, ஏகப்பட்டது இருக்கும். நான் இதில் பட்டன் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் GUI, அதாவது நம்ம GUI எதுக்கு கால் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட GUI இந்த இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த GUI வேரியபிளை கால் பண்ணுறோம். நீங்கள் வந்து இங்கே என்ன பேர் கொடுத்தீங்களோ அதை கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ உள்ளே இருக்க டெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன் அப்படின்னு கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ LED ஆன் அப்படின்றத கொடுத்துப்போம். அப்புறம் ஒரு கமா கொடுத்து விட்த் கொடுத்துக்கோங்க. விட்த்து மேக்ஸிமம் 10 வச்சுப்போம். ஸோ ரொம்ப பெரிய விண்டோலாம் நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ கமாண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற கமாண்ட் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷனாக இருந்தீங்கன்னா ஈஸி. நார்மலாக ஏதாச்சும் ஒரு கமாண்ட்லாம் கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதில் ஆன் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஜஸ்ட் இந்த இதில் அந்த ஃபங்க்ஷனோட பேரை கால் பண்ணால் போதும். ஸோ லெட்ஸே ஆன், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்கெட் விட்டு வெளியே வந்துட்டு டாட்ஸ் கிரிட் கொடுத்துட்டு அந்த கிரிட்டில் இப்போ நம்ம அதாவது அந்த இடத்துல லைக் இந்த பட்டனை நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோ பெரிய விண்டோவில், அதாவது 600x600 விண்டோவில் இந்த பட்டன் எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ ரோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டு கமா காலம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ ஐபேட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐபேட் எக்ஸ் ஐபேட் ஒய் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மல் கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் நீங்கள் எங்கே உங்களுடைய ட்ராயிங் வரைய போகிறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் வந்து பட்டன் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்றதே அதை கேட்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ ஐபேட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஐபேட் ஒய் அதையும் நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நேராக அலைன் ஆகும் அது அப்போ தான். ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிறத கண்டென்ட் மட்டும் ஆன் ஆஃப் மட்டும் மாற்றிப்போம். சாரி, இந்த இடத்துல காலம் ஈக்குவல் டு 1 கொடுத்துருங்க, இல்லைனா அது வந்து ஓவர்லேப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ரோ ஈக்குவல் டு 1 காலம் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் காலம் ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா ஆஃப் பட்டன் வந்து ஆன் பட்டனுக்கு பின்னாடி போயிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக நம்மளோட கோடு முடிய போது. ஸோ GUI அதை நம்ம கால் பண்ண அந்த வேரியபிள் டாட் மெயின் லூப் அப்படின்னு கொடுத்துட்டோங்க. அவ்வளோதான். திரும்ப இது லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இது நம்மளுடைய ஆர்டினோவில் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி லூப்பு தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லேசாக வார்னிங் காட்டும். எதுக்குன்னா 2 கேப் பண்ணணும் இதுக்கு நடுவில். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த கோடு. இந்த கோடை வந்து நம்ம இப்போது ஃபிசிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டினோவில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதையும் நான் காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது சில டவுட்ஸ் இருக்க செய்யுது. அதையும் நான் காமிச்சிடுறேன். அப்படி உங்களுக்கு ஆர்டினோவில் நிறைய டவுட் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆர்டினோவை பற்றி. நிறைய இல்லை, சில பல வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, நம்மளுடைய கனெக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம ஆர்டினோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அண்ட் இட்ஸ் லைவ்லி கனெக்டட் டு மை பிசி. ஸோ வேணாம், அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆர்டினோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஆர்டினோ யூனோ அண்ட் நம்மளுடைய எல்இடியில் பார்த்தீங்கன்னா 2 பின் மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதையும் காமிச்சிட்றேன். லாங்கஸ்ட்டு பின் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், ஷார்ட் பின் இருக்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ். அப்படியே கொடுத்துட்றேன் கீழே.
ஸோ ஓகே, நான் 2 ஜம்பர் ஒயர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மேலே இருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் எடுத்து நம்மளோட 7th பின்னு கொடுப்போம். பிகாஸ் நம்ம 7 தானே டிஜிட்டல் பின்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காக 7th பின் இப்படி. ஸோ நான் 7th பின் கொடுத்துருக்கேன். அண்ட் கிரவுண்ட் பின் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஸ் யூஸ்வல் கிரவுண்டில் தெரியுதுங்களா? ஓகே, கிரவுண்டுக்குள்ளே கொடுத்தாச்சு. ஸோ 2 கனெக்ஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவரை கனெக்ட் பண்ணுறேன். 100ல் கனெக்ட் பண்ண முடியாது, ஸோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, போயிட்டு கூகுள் போங்க. ஓகே, நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணியாச்சு. கூகுளில் போயிட்டு டேரெக்டாக ஆர்டினோ அப்படின்னு போட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. ஆர்டினோ அப்படின்னு நான் போடுறேன். ஆர்டினோன்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் வரும். ஆர்டினோவை போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஆக்சுவலி சாஃப்ட்வேருக்கு போயிட்டு லோட் ஆகும். இதோ விண்டோஸ் இருக்குது. ஸோ லினக்ஸ் மேக் ஓஎஸ் இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 10 அண்ட் நியூவர் ஜஸ்ட் டவுன்லோட். அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ நானே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்டினோ ஐடி இது ஒர்க் பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லோடிங். ஓகே, இதோ லோட் ஆயிடுச்சு. ஸோ லோட் ஆகிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் கேட்குது. ஓகே, வேண்டாம். ஃபஸ்ட்டு போங்க, ஃபைல்ஸ் போங்க, எக்ஸாம்பிள்ஸ்னு இருக்கும். எக்ஸாம்பிள்ஸில் போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபிர்மாட்டா. ஆக்சுவலி இந்த ஃபிர்மாட்டா அப்படின்னு உங்களுக்கு வரல அப்படின்னா ஜஸ்ட்டு போங்க, ஸ்கெட்ச் போங்க, இன்க்ளூட் லைப்ரரி போயிட்டு மேனேஜ் லைப்ரரி கொடுங்க. மேனேஜ் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு ஒரு சர்ச் சிம்பிள் இருக்கும். ஸோ சர்ச்சில் ஃபிர்மாட்டா அப்படின்னு மட்டும் போடுங்க, PyFirmataன்னு போடாதீங்க, ஜஸ்ட் ஃபிர்மாட்டா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபிர்மாட்டா PyFirmata டெவலப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைலில் எக்ஸாம்பிள்ஸில் ஸோ இதில் ஃபிர்மாட்டான்னு வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபிர்மாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அது உங்களுக்கு புது விண்டோவில் ஓப்பன் ஆகும். பழைய விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடை வந்து அப்படியே நீங்கள் டேரெக்டாக அப்லோட் கொடுக்கலாம். ஆக்சுவலி நோ போர்ட் போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட். ஸோ போர்டில் போயிட்டு நான் போர்டு ஏவிஆர் போர்ட்ஸில் ஆர்டினோ யூனோ இருக்குது. அப்புறம் போர்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடது பார்த்தீங்கன்னா COM3. அதையும் நான் செலக்ட் பண்ணி டேரெக்டாக அப்லோட் கொடுக்குறேன். இந்த கோடில் நீங்கள் எதையும் மாற்றக்கூடாது. இது வந்து டிஃபால்ட்டான ஒரு கோடு, அதனால் இதை நீங்கள் எதையுமே மாற்றக்கூடாது. நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், இதில் எதையும் மாற்றாதீங்க. ஓகேவா? எனக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாது. எல்லாமே நீங்களோட பைத்தன் ஐடி எல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனெக்ஷனை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைவ் கேம் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஓகே, நம்மளோட லைவ் கேம் பார்த்தீங்கன்னா இப்போ விசிபிலிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்மளோட ஆடியோவில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்மளோட போர்டில் நம்மளுடைய ஃபிர்மாட்டா கோட் அப்லோட் ஆகிடுச்சு, ஸ்டாண்டர்ட் ஃபிர்மாட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்இடி நம்ம 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்த இடத்துல 7 மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். போர்டு கொஞ்சம் கிளியராக இல்லை, யார் கோச்சுக்காதீங்க, ஏன்னா என்கிட்ட நான் ஹேண்ட் கேம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு. ஓகே, நவ் லெட்ஸ் அப்லோட் திஸ் கோட். ஸோ நான் அப்லோட் கொடுத்துட்டேன். இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது நம்மளோட எல்இடி. TX அண்ட் RX பார்த்தீங்கன்னா ஒரு பிளிங்க் ஆகி வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல எல்இடி ஆன் எல்இடி ஆஃப்னு வந்துருச்சு. இதை கொஞ்சமாக என்லார்ஜ் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ என்னோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜார்விஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நான் எல்இடி ஆன் அப்படின்னு நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடி எரியுது. சக்ஸஸ். ஓகே, இப்போ எல்இடி ஆஃப் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கும் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ எல்இடி ஆனு ஆஃப். ஓகே கைஸ், நம்மளோட ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜார்விஸ் பைபிளில் நம்ம சொல் பேச்சை கேட்டு எல்இடி ஆன் ஆஃப் பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமும் இதில் எக்ஸிட் ஆகிடும். நம்மளோட எல்இடி ஆனில் இருக்கு, கவலைப்படாதீங்க. அந்த எல்இடி பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குன்னு அதை நம்ம இப்படி பிடுங்கணுன்னா ஆஃப் ஆகிடும். இந்த இதில் நீங்கள் இன்னொரு டவுட் என்கிட்ட கேட்கலாம், ஏன் நீங்கள் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணல எல்இடிக்கு? தியரிட்டிக்கலாக எல்இடிக்கு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணலாம், அதோட வேல்யூ 1 கிலோ ஓம். பட் நான் யூஸ் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட நிறைய எல்இடி இருக்குங்க. ஒன்று போனால் இன்னொன்று எடுத்து போட்டுப்பேன். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? நல்லா இல்லை சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லணும். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். ஓகேவா? டாட்டா பாய்.